சபரிமலை தரிசனம் பண்ணதுக்கு சில விதிமுறைகள் எல்லாம் இருக்கின்றது. அதாவது நம்ம சாதாரணமாக வந்து இந்த கார்த்திகை மாதம் 1ஆம் தேதி வந்து மாலை போடுவாங்க. மாலை போட்டு ஒரு மண்டல காலம் அப்படின்றது வந்து டிசம்பர் 26 வரைக்கும், நவம்பர் 16, 17லேருந்து டிசம்பர் 26 வரைக்கும் 41 நாள். அந்த 41 நாள் விரதம் இருந்து குறைஞ்சபட்சம் 41 நாள் விரதம் இருந்து தான் மலைக்கு போகணும் அப்படின்ட்டு நம்ம முன்னோர்கள் ஒரு விதிமுறை வந்து வச்சுருக்கிறாங்க. சில பேர் வந்து நவம்பர் கார்த்திகை மாதத்தில் வந்து 1ஆம் தேதி மாலை போட்டு மகர ஜோதி பார்க்குறதுக்கு போகிறவங்களும் இருக்கிறாங்க. அது எப்படி அவங்கவங்க சௌகரியம். ஆனால் குறைஞ்சபட்சம் ஒரு மண்டல காலமாவது விரதம் இருக்கணும் என்றது தான் நியதி. அது வந்து விரதம் இருக்கின்றதில் சில முறைகள்லாம் இருக்குது. மாலை போட்டது கார்த்திகை மாதம் 1ஆம் தேதி வருவாங்க. இப்போல்லாம் வந்து மாதம் மாதம் போகிறாங்க. இப்போ வந்து அந்த மாதிரி கார்த்திகை மாதம் 1ஆம் தேதி மாலை போட்டு போனால் நிறைய பேர் இருக்கின்ற காரணத்தினால இப்போ உள்ள மக்கள்லாம் வந்து மாத பூஜைக்கும் போகிறாங்க. அது சொல்லிடலாம். முதல்ல மாத பூஜைக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சங்கராந்தின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு மாதத்துலையும் சரி, அந்த சங்கராந்தி ஒரு நாள் முடிச்சோம், அதுக்கு ஒரு 2 நாள் முந்தியும் 2 நாளுக்கு பிந்தியும் மொத்தம் 5 நாள். 5 நாள் மாதம் நடந்து திறந்துட்டு தான் இருக்கும் சபரிமலையில். அதுவும் இல்லாமல் விசேஷ நாட்கள் திருவோணம் பண்டிகை வரும்போது 9 நாள் திறந்து வச்சுருப்பாங்க. அங்கே வந்து உற்சவம் நடக்கும்பொழுது ஒரு 10 நாள் 11 நாள் திறந்து வச்சுருங்க. அந்த மாதிரி எல்லாம் இருக்குது.